ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முருங்கைக்காய் வச்சு கூட்டு எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் தேவையான அளவு கழுவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கடுகு கொஞ்சமாக சீரகம், பேருக்கு சோம்பு. ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைச்சிருக்கிறனால சும்மா பேருக்கு போட்டால் போதும். அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா அந்த நீரில் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணும். நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தூள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதையும் நல்லா மறிக்கிறணும். அந்த வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மறிக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த முருங்கைக்காயை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியாக இருக்கும். அதை நம்ம இந்த இதோடு சேர்த்துக்கணும். எல்லா முருங்கைக்காயும் சேர்த்துட்டு இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டேன். ஏற்கனவே நான் சோம்பு போட்டு அரைச்சிருக்கனால சும்மா பேருக்கு போடணுன்னு போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் முந்திரி இருந்தாலும் முந்திரி சேர்த்துக்கலாம். இல்லை பொட்டுக்கடலை ஒரு சிலவங்க சேர்த்துக்குவாங்க. அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த முருங்கைக்காயில் அந்த அரைச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தழையை தூவிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.